என்ன பண்ணுவார் நான் கேட்குறேன். ஸோ சென்சார் போர்டெலாம் போயிட்டு தான் சார் ஒரு படம் வருது. இதுக்கு வந்து கரெக்டாக நிவாரணம்னு சொல்லப்போனால் அவர்கிட்ட சொல்கிறத விட சென்சார் போர்டு இருக்குல்ல, இவங்ககிட்ட தானே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சார் இருக்குது. நான் கரெக்டாக பேசலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் சென்சார் போர்டு இருக்குது. அவங்க தான் நாமினேட் பண்ணுறாங்க மெம்பர்ஸை. சென்சார் ஆகி வெளியே வருது இல்லை, நீங்கள் அங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. அப்போது சட்டத்துக்கு உட்பட்டு அது மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் அரசியல் வந்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்கள் வந்து டைரக்டராக சென்சார் போர்டுக்கு இல்லை மெம்பராக அவர்கிட்ட கொடுத்தா என்ன சொல்லுவார்? அவர் செய்வார், சந்தானத்தை கூப்பிட்டு பேசுவாரா? ஸோ போகும்போது அவர் இருக்கும்போது அப்படி சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு என்னென்னா ஒரு படத்தை வந்து சென்சார் போர்டு அனுமதிக்குது, அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே படமே வெளியே வரப்போகுது. அப்போது படம் வெளியே வரக்கூடாது, இந்த குறிப்பிட்ட காட்சி தடை பண்ணால் நீங்கள் சென்சார் போர்டில் போன முறையா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நீங்கள் தான் இல்லையா? ஸோ அதனால் வந்து இல்லை அது தாண்டி உங்களுக்கு வந்து நான் வந்து நிவாரணம் கிடைக்கலன்னு சொன்னால் நீதிமன்றம் போங்க. அதெல்லாம் தடையெல்லாம் ரிலீஸ் பண்ண தடையெல்லாம் கிடையாது சார். அப்படியே தடை செய்கிறத கூட நீதிமன்றத்தில் தடையை வந்து நீங்கள் கேட்டு போகலாம். ஆனால் இதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரம் வந்து ஒரு அளவுக்கு தான், எல்லாமே லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. யாருமே சொல்கிறேன் நான் அந்த இடத்துல. நீங்கள் அதான் நான் உதாரணம் சொல்கிறேன். தெலுங்கு படத்தில் எவ்வளோ ஆபாச காட்சிகள், ஆபாச நடனங்கள் வந்து அதை விட்டுட்டு இதுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. கோவிந்தா கோவிந்தான்னு பாட்டு பாடுறாரு, அதில் வந்து பெருமாளை குறை சொல்கிற மாதிரி இருக்குன்ட்டு. அதை தான் நீங்கள் தெலுங்கு படங்களே நம்மளால் உதாரணம் சொல்ல முடியாது சார். ஆமாம், இங்கே யாரும் எதுவும் இப்போது மத ரீதியாக புண்படுத்துகிறாரு, இல்லை மதங்களை கொச்சைப்படுத்துகிறாரு, இறை நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். அங்கே எங்கே கொச்சைப்படுத்துறது இருக்குது? அந்த பாடல் வரி வருது, அவ்வளோதான். அந்த பாடல் வரியில் என்ன மாதிரியான கொச்சைப்படுத்துகிறார் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம பார்க்குறோம்ல, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலே வந்து சொல்ல முடியாது சார். கோவிந்தான்னு பேரை வைக்கூடாது சார் யாருமே. கோவிந்தான்னு ஒருத்தர் இருக்கிறான், பேங்க்கில் போய் கொள்ளை அடிச்சிடறான். நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் அடிஷனல் ஒரு தண்டனை கொடுங்க. அவர் கோவிந்தான்ற பேரை வச்சுட்டு கொள்ளை அடிச்சதுனால கொஞ்சம் கூடுதலாக ஒரு 10 வருஷம் தண்டனை கூடுதலாக கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? அவ்வளோதான். குற்றம் செஞ்சாக்கா குற்றத்துக்கான தண்டனை, அவ்வளோதான். கோவிந்தான்னு பேரை வச்சுட்டு குற்றம் செஞ்சார் அப்படின்னு சொன்னால் கூடுதலாக கொடுப்பீங்களா? நான் தான் பேர் அவ்வளோதான் சாரிங்க. ஒரு பாடல் வந்து அந்த வேணும் நீங்கள் சொல்ல அந்த மெட்டோடு சேர்ந்து அந்த ராகத்தோட ரைட், ஆமாம் ராகத்தோட வருது, கோவிந்தா கோவிந்தான்னு வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த சீனில் வந்து அவர் என்ன காட்டுறார், என்ன கொச்சப்படுத்துகிற மாதிரி காட்டுறாரு சொல்லுங்கள். ஏதாவது ஆபாசமாக அருவருப்பு தகுந்த ஏதாவது காட்சிகள் காட்டினா நீங்கள் சொல்கிறாங்க இது பண்ணுறாங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் சொல்லிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் கர்த்தர்னு வந்து பேரை எப்படிங்க சொல்லுங்க? காப்பாற்றணும் கர்த்தர்னு தான் சொல்கிறது. எப்படி நீங்கள் கர்த்தர்னு வைப்பீங்க சொல்ல முடியும்? எவ்வளோ இருக்குது சார் அது மாதிரி. ஓகே, இதெல்லாம் வந்து படைப்பு சுதந்திரத்தை இப்படியே நீங்கள் நசுக்கிக்கிட்டே போனீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது நாளைக்கு.